அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே நம்ம 2-3 ஷார்ட்ஸ் ஏற்கனவே போட்டிருந்தோம். ஆயத்த நிலையில் முன் சுத்து, ஆயத்த நிலையில் பின் சுத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆயத்த நிலையில் முன் சுத்து பின் சுத்து அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ், அப்படி 3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த 3 ஷார்ட்ஸையும் தெளிவாக ஒரே வீடியோஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் ஏற்கனவே முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ சேனல் ஆரம்பிக்கும் போது போட்டிருந்தேன். அந்த வீடியோஸோட வாய்ஸும் தெளிவாக இல்லை, வீடியோஸும் ஓரளவுக்கு சரியாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் திரும்ப ஒரு தடவை ஒரு வீடியோ எடுத்து திரும்ப அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது முன் சுற்று பழக போகிறோம். சரியா? கம்பை கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களோட வலது பக்கம் சுற்ற எடுக்கணும். 1 ஸ்டாப் பண்ணுங்கள். நான் கையை மாற்றலை, என் கையை கவனமாக பாருங்கள். என் கையை என்ன பண்ணுறேன், திருப்பி இந்த சுத்தை எடுத்து கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறேன். புரிஞ்சு உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ இடது பக்கம் பாருங்கள், சுத்தை எடுத்து என்ன பண்ணுறேன், கொண்டு வந்து ஸ்டாப். இதே தான் திரும்ப நீங்கள் பண்ணணும். எடுக்கிறோம், ஸ்டாப் பண்ணுறோம், எடுக்கிறோம், ஸ்டாப் பண்ணுறோம், எடுக்கிறோம், ஸ்டாப் பண்ணுறோம். நல்லா உடம்பு ஒட்டி வரணும். ஸ்டாப் பண்ணுறோம், எடுக்கிறோம், ஸ்டாப் பண்ணுறோம், எடுக்கிறோம், ஸ்டாப் பண்ணுறோம், எடுக்கிறோம், ஸ்டாப் பண்ணுறோம். இதையே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி பழகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அது அடிக்கும்போது உங்களுக்கு அது வரும். அடி, சுற்றி அடி, சுற்றி அடி, சுற்றி அடி, சுற்றி அடி. புரிஞ்சா உங்களுக்கு? இதை நீங்கள் நல்லா வந்துருச்சு, என் உடம்பு ஒட்டி வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணாமல் சுற்ற ஆரம்பிக்கணும். கம்பை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வலது பக்கம் ஸ்டாப் பண்ணாமல் கொண்டு வந்து இடது பக்கம் கொண்டு போயிடணும். திரும்ப வலது பக்கம், திரும்ப இடது பக்கம். ஸ்லோவாகவே பண்ணணும். இது ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை ஒட்டி தெளிவாக கம்பு சுற்றணும். இந்த கம்பு உங்கள் உடம்பை ஒட்டி சுற்றினா தான் அடுத்த சுற்று உங்களுக்கு தெளிவாகவே வரும். இது நல்லா உங்கள் உடம்பை ஒட்டி ஸ்லோவாக எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸ்பீட் பண்ணணும். ஓகே, பின் சுற்று பார்க்குறதா இருந்தோம். சரியா? கம்பை அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ முன்னாடி கம்பை என்ன பண்ணோம், ரொட்டேஷன் பண்ணி முன்னாடி சுற்றணும். புரிஞ்சா? இதே என்ன பண்ணுற, கம்பை சுற்றி பின்னாடி சுற்ற போகிறோம். கம்பை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஸ்டாப் பண்ணி தான் பண்ணணும். கம்பை ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அவங்க ரைட் சைடு தான் கம்பை முன் சுற்றுனதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். இது ஒரு கற்பனையாக நீங்கள் நினச்சிக்கோங்க. கையில் ஒரு பேட் இருக்குது, ஒரு பால் வருது, ஒரு பால் இங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அந்த பாலை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கரெக்டாக 1 ஒரு பால், ஒரு 6 அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த சைடு 2 அப்படின்னு நினச்சிக்கணும். ஸ்டாப் பண்ணணும். 3 4 5 6. புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு பால் வர மாதிரி நினச்சிக்கோங்க. கையில் ஒரு பேட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த பேட்டை பிடிச்சி என்ன பண்ணுறோம், பாலை அடிக்கிறோம். அடிச்சாச்சு. ஓகேவா? இது ஒரு கற்பனை தான். ஏன்னா இந்த சுற்றும் போது உங்களுக்கு எப்படி சுற்றணுன்றது உங்களுக்கு தெரியாது. முன் சுற்றி இப்படி தான் சுற்றணும், பின் சுற்றி இப்படி தான் சுற்றணும், ரெண்டுமே உங்களுக்கு குழம்பிடும். ஸோ ஒரு பின் சுற்றுனா அது ஒரு பாலுன்னு நினச்சிக்கோங்க, முன் சுற்றுனா ஆப்போனண்ட்டோட தலைன்னு நினச்சிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். நல்லா கொஞ்சம் நிறுத்தி சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு உங்கள் உடம்பு ஒட்டியே இந்த கம்பு வரணும். கம்பு நிறையா காலில் அடிக்கும், கையில் அடிக்கும், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் சுற்ற ஆரம்பிக்கணும். அப்படி சுற்றும்போது தான் அவங்களோட உடல் வலிமை கொஞ்சமாச்சு ஏறும். வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்பீடு. ஸ்டாப். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், சமநிலை நின்று முன் சுற்று பார்த்தோம், சமநிலை நின்று பின் சுற்று பார்த்தோம். சரியா? இது அப்படியே சைட்லேயும் பண்ணி காமிக்கிறேன். சைட்லேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது, முன் சுற்று. ஸ்டாப் பண்ணேன், ஸ்டாப், 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 ஸ்டாப். இது அப்படியே ஸ்லோவாக. இது கொஞ்சம் ஸ்பீடு. ஸ்டாப். ஓகேவா? இது முன் சுற்று. அடுத்து பார்க்க போகிறது பின் சுற்று. ஸ்லோவாக. ஸ்டாப், ஸ்டாப். நிறுத்தி ஃபஸ்ட்டு பழகிடுங்க. உங்கள் உடம்பெல்லாம் நீங்கள் அசைக்கவே கூடாது, உங்கள் கை மட்டும்தான் அசையணும். கொஞ்சம் ஸ்பீடு. அப்புறம் ஃபுல் ஸ்பீட். ஸ்டாப். ஓகேவா? இது என்ன பண்ணோம், சமநிலை நின்று முன் சுற்று பார்த்தோம், பின் சுற்று பார்த்தோம். ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது,
வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். கொஞ்சம் நேரம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கி இதை மட்டும் கொஞ்சம் நேரம் தெளிவாக வந்துருச்சு அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அச்சீவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஜஸ்ட்டு நான் ஆரம்பித்து நான் ஒரு 4 months ஆர் 3 months தான் இருக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ என்னோடய நம்பர்ஸும் இதில் மேலே நான் கொடுத்துட்றேன். மேலே என்னோடய இதில் இருக்கும். ஸோ என்னோடய ஃபோன் நம்பராக தான், என்னோடய வாட்ஸ்அப் நம்பராக தான். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் அதில் போடலாம். இல்லை ஏதாச்சும் நான் மாற்றணும், நான் நிறையா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, மாஸ்டர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்த்து நினச்சிங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லலாம், கமெண்ட்ஸ்லேயும் போடலாம். ஓகேவா? ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் இங்கே இருக்கும். அது போக என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.